ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லியை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இட்லியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இட்லியும் நான் ப்ரௌனாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு குடமிளகா, இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, குடமிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை போட்டும் நீங்கள் சில்லி இட்லி செய்யலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாவோட சேர்த்து இந்த முட்டையும் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கடாயில் நல்லா முட்டை ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லியை சேர்த்துடலாம். இந்த மசாலாவோடு சேர்த்து இட்லியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இதை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. என் பொண்ணுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு தர சொல்லி கேட்டால். ஸோ இப்படி சீஸ் போட்டும் நீங்கள் இந்த சீஸி சில்லி இட்லி ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.